இந்தியா விமானப்படைக்கு வழங்கப்படும் புதிய திட்டம் நாட்டின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதன் மூலம் விமானப்படைக்கு புதிய தொழில்நுட்பங்களை கையாள முடியும். இது பாதுகாப்பு குறித்த நமக்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்குகிறது. இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டம் நாட்டின் உற்பத்தித் துறையை வளர்க்கும் முயற்சியில் முக்கியமாக செயல்படுகிறது. இதன் மூலம் இந்தியாவில் பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கப்படுகிறது. இவற்றின் மூலம் தொழில்நுட்பம் மற்றும் செழுமை அதிகரிக்கின்றன. பராமரிப்பிற்குரிய சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியை எதிர்கொண்டு அதிர்ச்சியடைகின்றன. இதனால் இந்தியாவின் நிலை மாறுபாடு உலகளாவிய அளவில் அதிகரிக்கிறது. இது சர்வதேச அரங்கில் நம் நிலையை உறுதி செய்யும். டாடா குரூப்பில் இதுவரை விமானம் தயாரிக்கப்படவில்லை, எனவே இது அவர்களுக்கான புதிய அனுபவமாக இருக்கும். ஏர்பஸ் நிறுவனத்துடன் சேர்ந்து வேலை செய்யும் இந்தியாவின் சமூகத்தில் அவ்விதமான இணைப்புகளை அதிகரிக்கும். டாடா குரூப் இன் மிகப்பெரிய பொறுப்பாக C-295 போக்குவரத்து விமானங்கள் 56 எண்கணக்கு உற்பத்தி செய்யப்படவுள்ளது. இது இந்திய விமானப்படைக்கு மிக முக்கியமானது. ஆட்சேபனை மற்றும் வாட்ஸ்அப்பில் கூடுதல் ஆதரவு வழங்கும். இந்திய விமானப்படை தற்போதைய பழைய விமானங்களை ஓய்வு பெறவும் புதிய C-295 விமானங்களைப் பயன்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பயண சேவைகள் மேம்படக்கூடும். இது விமானப்படையின் தரத்தை உயர்த்துகிறது. இந்த விமானத்தில் டாடா குரூப் அந்நிய நிறுவனங்களுடன் இணைந்து விமானங்களை தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது டாடாக்கு புதிய அனுபவங்களை வழங்கும், தொழில்நுட்ப அறிவையும் அதிகரிக்கும். C-295 விமானம் இரட்டை டர்போ பிராப் விமானமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மிலிட்டரி பணியாளர்களின் மற்றும் சரக்குகளின் நகர்வுக்கு உகந்தது. இதன் மூலம் தூரங்களை கடக்க வேண்டிய தேவையை எதிர்கொள்கின்றது. C-295 விமானம் அனைத்து வகையான விமான போக்குவரத்தை கையாள முடியும். இது குறுகிய விமானபாதைகளிலும் இறங்கக்கூடியதாக உள்ளது. இதன் உயர்ந்த செயலாக்கம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் மேம்படுத்துகிறது. C-295 விமானத்தின் நீளம் 12.7 மீட்டர் ஆகும். இது மிக நீளமான கேபின் கொண்டது. இதன் மூலம் பல்வேறு இராணுவப் பொருட்களை எளிதாக்கிக் கொண்டு செல்ல முடியும். மேலும் இதில் பொருட்களை பாதுகாப்பாக பரிமாற்றும் திறனை வழங்குகிறது. இந்த விமானம் மிக மோசமான பகுதிகளில் கூட ஆயுதங்களை விநியோகிக்கவும் திறனுடையது. இதன் மூலம் இராணுவத்தின் பலத்தை அதிகரிக்க முடியும். இது பாதுகாப்பு தெளிவுகளுக்கு கட்டுமானத்தை வழங்குகிறது. மோடி அரசு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாதுகாப்பு ஆயுதங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்தது. இது இந்தியாவின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுகிறது. நாட்டின் உள்நாட்டுக்கான பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துகிறது.